அஞ்சு, ஆனந்துக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்கும்ல? இதுதான் நல்லா இருக்கும். அவனுக்கு செக்குடு தான் பிடிக்கும். ஐயோ, அவருக்கு செக்டு பிடிக்காது. அவருக்கு இதுதான் பிடிக்கும். பெட்டா? பெட். 500 rupees. ஓகே. ஆனந்த், இதுல எந்த ஷர்ட் பிடிச்சிருக்கு சொல்ல? பாத்தியா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் செலக்ஷன் உனக்கு எப்படி பிடிக்கும்? ஓ, ஜாஸ்மின், நீங்க 2 பேர் போயிட்டுருங்க. நான் பர்ஸ் மறந்துட்டேன். நான் வந்துடுறேன். நல்ல வேளை அஞ்சு செலக்ட் பண்ண ஷர்ட்டை நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்ட. எந்த மனைவியா இருந்தாலும் சரி, தான் புருஷனை பத்தி தனக்கு தான் அதிகமா தெரியும்ன்ற எண்ணம் இருக்கும். அவ செலக்ட் பண்ற ஷர்ட்டுக்கு ஓகே சொல்லணும்னு நீ தான் சொன்ன. அதனாலதானே எனக்கு பிடிக்காத கலரை நீ செலக்ட் பண்ண. நானும் எவ்வளவோ ஃப்ரெண்ட்ஸ பாத்திருக்கேன். ஆனா உங்க 2 பேர் மாதிரி யாருமே இல்ல. நீங்க 2 பேரும் முன்னாடியே பிளான் பண்ணிடுவீங்களா, இல்ல சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி டக்குன்னு பிளான் பண்ணிடுவீங்களா? என்ன சொல்ல வர? வேணும்ட்டே ஆனந்துக்கு பிடிக்காத ஒரு ஷர்ட்டை செலக்ட் பண்ணல. அதுக்கு நீங்க பில்டப் வேற இல்ல. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. உன்னோட இடம் எனக்கு கிடைக்கலையேன்னு. உங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு 500 ரூபான்னு 5 கோடி ரூபாய் கூட கொடுக்கலாம். அஞ்சு, வரேங்க. என்னங்க? வாங்க 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 வாங்க. அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு. புருஷன் வீட்டை விட்டு வெளியில போகும்போது பொண்டாட்டி எதிரில வரணும்னு உனக்கு தெரியாதா என்ன? ஓ, அதா. பாய் பாய் ஹாய் பாய். நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணவா? சரி சரி. யானை முட்டுற மாதிரி இருக்குடி. ஜாஸ்மின், காஃபி எடுத்துக்கமா. என்னம்மா நீ இந்த பத்திரிக்கை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்? அங்கிள் அங்கிள், ஒரு நிமிஷம். அங்கிள் அங்கிள். என்னம்மா? எடுத்துக்கங்க. ஓ, இதானா? வேணுமா? அஞ்சு அஞ்சு அஞ்சு, ஏன் இப்படி பண்ற? அது கொடுத்துரு அஞ்சு, ப்ளீஸ். அஞ்சு வேணாம். ஒரு நிமிஷம், என்ன இதெல்லாம்? ஜாஸ்மின் பள்ளத்துல விழுந்திருக்கா. எங்க எந்த இடத்துல? ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். காதல்ன்ற பள்ளத்துல விழுந்திருக்கா. பையன் யாரு? ஆஹா. மிஸ்டர் ஆனந்த், நான் உங்களை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணிட்டேன். அதனால தான் உங்களுக்கு ஜெயிக்கிறது ஈஸி ஆயிடுச்சு. ஆனால் ஆட்டம் இன்னைக்கு முடிஞ்சிச்சுன்னு நினைக்க வேண்டாம். இன்னைக்கு என்ன ஜெயிச்சிட்டேன்னு சந்தோஷத்தில் இருக்கனே, ஏன்டா இவனை ஜெயிச்சோன்னு ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவேன். The real game starts now. நான் எந்த வேலையா இருந்தாலும் அவனை கேட்டுதான் செய்வேன். ஆனா
இந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட எதுக்கு சொல்லன்னு கேளு அவகிட்ட. சொல்லு. இந்த விஷயத்துல மனசு கொஞ்சம் அவசரப்பட்டுடுச்சு. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்னு கேளு. சொல்லுமா. முதல்ல அவனுக்கு ஓகேவான்னு கேளு. இல்லனா மறந்துருவாளான்னு கேளு. வேணானா போட்டோவை கழிச்சிட சொல்லு. அடடா, சும்மா ஜோக் அடிச்சம்மா. நீ வேணும்னு கண் அசைச்சாலே போதும், உனக்காக கூட்டிட்டு வந்துருவேன். அவங்க அப்பா அம்மா ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு, சரியா? இந்தாங்க 10 lakhs for your academy. Thank you so much, sir. It's all right. உங்கள மாதிரி நல்ல மனசு இருந்தா நம்ம அகாடமியை இன்னும் உயரத்துக்கு கொண்டு போவோம் சார். உங்க உதவிக்கு நானும் என் உதவிக்கு நீங்களும் இருக்கிறதுனால தான் நல்லதெல்லாம் நடக்குது. அப்படின்னா? அதாவது இன்டர்நேஷனல் கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் டோர்னமெண்ட்ல நம்ம நாட்டை என் பையன் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். சாரி சார், அகாடமியை வைக்க நான் இன்னும் முடிவு பண்ணல. முடிவு பண்ணதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புறேன் வாங்க. அப்படின்னா என் பையனை டோர்னமெண்ட்ல சேர்க்க மாட்டேன்னு சொல்றீங்களா? யாருக்கு திறமை இருக்கோ அவங்க செலக்ட் ஆக போறாங்க. நோ ப்ளீஸ். Cool. I see. என்னங்க, என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு நம்ம பையன் மைக்கேல் செலக்ட் ஆகலையா, ஆனந்த் செலக்ட் ஆயிட்டானா? மைக்கேலுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவானேங்க. இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்ல முடியாது. சின்ன வயசுல இருந்தே இந்த டோர்னமெண்ட்ல ஆடுறது அவனுக்கு ஒரு ட்ரீமா இருந்தது. இப்ப இந்த விஷயம் அவனுக்கு தெரிய வந்ததுன்னா அவனுக்கு என்ன ஆகும்னே தெரியலையே. வணக்கம் சார். நீயும் ஜாஸ்மினும் சின்ன வயசுல இருந்து ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ், அப்படித்தானே? ஆமா சார். ஜாஸ்மினா உனக்கு உயிர் இல்ல? எனக்கு அப்படித்தான். என் பையன்னா எனக்கு உயிர். இருக்கிறது ஒரே பையன். நீ உன் ஃப்ரெண்டுக்காக விட்டு கொடுப்பல்ல? கண்டிப்பா செய்வேன் சார். டோன்ட் வரி. உங்க 2 பேர் கல்யாணத்தை நான் கிராண்டா பண்றேன். உங்களுக்கு ஒரு பைசா செலவு இருக்காது. ஆனா நீங்க எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யணும். கேளுங்க சார், என்னன்னாலும் நான் செய்யறேன். இந்த சம்பந்தத்தை பேசி நீங்க உங்க மூவ முடிச்சிட்டீங்க. இப்ப என்னோட டர்ன். நான் பண்ற இந்த மூவ்ல உங்க ஃப்ரெண்டோட எதிர்காலம், என் பையனோட கனவு, என்னோட ஆசை, இது எல்லாமே அடங்கி இருக்கு. எனக்கும் உங்களுக்கு வேற வழியே இல்லை. செஸ் ஆட்டத்தில் இந்த சிச்சுவேஷனுக்கு ஸ்டேல் மேட்னு பேர். நீங்க கிராண்ட் மாஸ்டர்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்களாமே, என்னால் அட்டென்ட் பண்ண முடியாதுன்னு நீங்களே வாபஸ் வாங்கிக்கணும். உன் லெவல் என்னன்னு அந்த கடவுளே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அப்படினா உன் புத்திய பரிச்சை பண்றதுக்காக தான் இந்த செஸ். நீ செஸ் பிளேயர் தானே ஆக போற. நீ விட்டு விலகினாத்தான் என் பையன் விளையாடுறதுக்கு வாய்ப்பே இருக்கு. வேணாம். இவ்ளோ நாள் நீங்க கண்ட கனவு இவங்க ஒருத்தங்களால வேணாம். உங்களுக்கு ஜாஸ்மினோட வாழ்க்கை முக்கியம்னா, அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்னா நீங்க அந்த டோர்னமெண்ட்டை விட்டு விலகியே ஆகணும். இவ்ளோ நாள் உங்களை அவமானப்படுத்தினவங்களுக்கு நீங்க பதில் கொடுக்க வேண்டாமா? சரி சார், அப்ப டோர்னமெண்ட்ல இருந்து நான் விலகிக்கிறேன். ஜாஸ்மினை விட அந்த டோர்னமெண்ட் ஒன்றும் முக்கியம் இல்லை. சுத்தி இருக்கிறவங்க அவமானப்படுத்துறதை விட எனக்கு ஜாஸ்மின் தான் ரொம்ப முக்கியம். ஜாஸ்மின்காக என் உயிரை வேணாலும் கொடுப்பேன். ஆனந்த், உங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ஏத்துக்கிறேன். ஆனா சமுதாயம் ஒத்துக்காது. அதனால தான் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து ஜாஸ்மினை பார்க்கவும் கூடாது, பேசவும் கூடாது.
சார் நான் வேணும்னா ஜாஸ்மின் கிட்ட பேசாம இருக்க முயற்சி பண்றேன். ஆனா ஜாஸ்மினால என்கிட்ட பேசாம இருக்க முடியாது அட சார். நீங்க ஏதாவது பேசுங்க, உங்க மேல வெறுப்பு வரா மாதிரி ஏதாவது பேசுங்க. உங்களை பார்க்கறதுக்கு அவளுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கங்க. சரிங்க சார். கவலையா இருக்கு. என் புருஷன் சாதிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? பரவாயில்ல விடுங்க. என் புருஷன் கிரேட் செஸ் பிளேயர் ஆலைனாலும் கிரேட் ஹியூமன் பீங்கா இருக்கார்ல.